சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்னை கேவலமாக பேசியவர்கள் முன் நான் வாழ்ந்து காட்ட மாட்டேனா என்று நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். கவலை கொள்ளாதே. சத்தியத்திற்கும் இந்த சாய் அப்பாவிற்கும் கட்டுப்பட்டு நேர்மையோடு இருக்கும் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய். இந்த உலகில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்தி கொண்டு தான் இருப்பார்கள். அதைத்தான் அவர்கள் உனக்கும் இழைக்கிறார்கள். எனவே அச்சொற்களுக்காக நீ வருந்தாதே. மன தைரியத்தோடு நீ உன் கடமைகளை செய். உன் ஆற்றலை தேவையற்றவர்களிடமிருந்து வீணாக்காதே. இதுவரை உன் மனதில் இருந்த வலி, துக்கம், தோல்விகள், மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் முடிவுக்கு வரும். உன் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலுங்கும் வண்ண மலர்களைப் போல இனி உன் வாழ்க்கையில் வசந்தமே. உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் நீ உயர்ந்து நிற்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. என் குழந்தையின் நல்வாழ்வுக்காகவே எனக்கு மகிழ்ச்சியை தரும் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய். நான் அடைய வைப்பேன். கவலைப்படாதே, நான் இருக்கின்றேன். உன்னை தோற்றுபவர்களுக்கே நன்மைகள் செய்யும் பொழுது நானே கதி என்று சரணாகதி அடைந்திருக்கும் என் பிள்ளை உனக்கு நான் செய்ய மாட்டேனா என்ன? நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள். நடப்பவை மட்டும்தான் நான் உனக்கு கூறுவேன். உன் அப்பா உனக்கு கூறியது நிச்சயம் உனக்கு நிறைவேற்றுவேன். உன்னை காப்பாற்ற உனக்கு பக்க பலமாயிருந்து உன்னுடைய பயணத்தில் நானும் பயணிப்பேன் என்றும் அதை மறவாதே. உன் மனம், புத்தி, எதிர்மறை சிந்தனைகள், பயம், கலக்கம் என அத்தனை தேவையில்லாத தோற்றத்தையும் நான் வெளியில் எடுக்கவே இத்தனை நிகழ்வுகள் கண்டிப்பாக உன் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசீர்வாதங்களுடன் வந்தடையும் நாள் வெகு தொலைவில் இல்லை, மிக மிக அருகில் வந்துவிட்டது. நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் என்றும் எப்பொழுதும் நல்லதே நினைக்கும் என் பிள்ளைகளுக்கு நல்லது மட்டுமே நடத்தி கொடுப்பேன். ஆகவே எதற்கும் நீ கவலைப்படாமல் இரு. உனக்கு நடக்க வேண்டிய அனைத்தும் நிச்சயம் உன் மனதிற்கு பிடித்தாற்போல் நான் நடத்தி கொடுப்பேன். நீ கவலைப்படாமல் நிம்மதியாக இரு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். சாயப்பா இருக்க பயமே. ஓம் சாய்ராம். நன்றி.